மனுஷன் நினச்ச மாதிரிலாம் உன்னை போட்டு தள்ளிட முடியாது. மனுஷன் நினச்ச மாதிரிலாம் உங்களை அழிச்சிட முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கி யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ அதை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். எதிர்ப்புகளும் போராட்டங்களும் மனுஷருடைய சூழ்ச்சிகளும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு ஆளை பிடிக்கலைன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு சிலர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாம்சத்தில் அவங்களோடு யுத்தம் செய்து அவங்கள அழிக்கணும்னு எழும்புவாங்க. சில வேலை செய்கிற இடத்துல போய் எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்லி போட்டு கொடுக்குறது, கெட்ட பேர் வாங்க வைக்கிறது. அதே போல் சிலர் பார்த்திங்கன்னா மந்திரவாதம் வைக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது. இப்படி ஒரு ஆளை பிடிக்கலைன்னா அவங்கள அழிச்சிடணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்களுக்கு எதிராக பலர் பலவிதமான சூழ்ச்சி செய்கிறது போலவும், பலர் உங்களுக்கு விரோதமாகவே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க போலவும் நீங்கள் உணர்கிறதா இருந்தால் கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறார். அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் ஆயுசு நாட்கள் என் கையில் இருக்கிறது, உன் காலங்கள் என் கையில் இருக்கிறது. மனுஷன் நினச்ச மாதிரிலாம் உன்னை போட்டு தள்ளிட முடியாது. மனுஷன் நினச்ச மாதிரிலாம் உங்களை அழிச்சிட முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கி யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ அதை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வசனம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் இன்றிலிருந்து கர்த்தருடைய தான் மாறுகிறது. விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருவாக இருந்தாங்களோ நேற்று வரையில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், உங்கள் மேலே அவங்க ஜெயம் எடுத்ததை பார்க்கலாம். ஆனால் இன்ன நாள்லேருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இப்போ ஜெபிக்க போகிற இந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுடைய கை தாழ்த்தப்படுகிறதை காண்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை தப்பு வைப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் சிங்கங்கள் நடுவில் மாட்டிக்கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல சுற்றிலும் சத்துருக்கள் சூழ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் பார்க்கிற வார்த்தையின்படி கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கண்ணியைப் போல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா ஆபத்துகள், நாசமோசங்கள், மந்திர தந்திரங்கள், பில்லி சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக. இவர்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எல்லா சூழ்ச்சிகள் செயலற்று போவதாக. அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள் என்ற வார்த்தையின்படி சத்துரு விழுந்து போகட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்க செய்யும். உடைய பிள்ளைகள் நன்மையினால் திருப்தியாக செய்யுங்க. சோர்ந்து போகாமல் இன்னும் விசுவாசத்தில் பலப்பட செய்யுங்க. உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.